விடுமுறை தினம் என்பதால் ஏற்காட்டில் படகு வீடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காட்டில் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் வருகை இருந்தாலும் குறிப்பாக விடுமுறை தினங்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். குறிப்பாக கடந்த 2 மாதங்களாகவே கோடை விடுமுறையை முன்னிட்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்தார்கள். குறிப்பாக கடந்த வாரம் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்றது. அந்த கோடை விழா 2 நாட்களுக்கு முன்பு நிறைவுற்றாலும் கூட தற்பொழுது கோடை விடுமுறையின் கடைசி விடுமுறை நாள் என்ப காரணத்தினால் இன்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா, லேடிஸ் சீட், ஜென் சீட் உள்ளிட்ட காட்சி முனைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் காண முடிகிறது. அதே போல ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் தவிர்க்க முடியாத இடமாக இருக்கக்கூடிய ஏற்காடு படகு இல்லத்தில் படகு சவாரி செய்தும் அதிக ஆர்வம் செலுத்தினார்கள் சுற்றுலா பயணிகள். குறிப்பாக அங்கு அந்த படகு போட்டி படகில் பயணம் செய்வதற்கு பயண சீட்டுகள் வாங்கி கொண்டு நீண்ட நேரம் காத்திருந்து பயணம் செய்யக்கூடிய வகையில் அதிக அளவில் நீண்ட வரிசையில் நின்று காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. இதே போல சுற்றுலா பயணிகளுடைய வாகனங்களும் அதிக அளவில் ஏற்காட்டுக்கு வந்ததனால ஏற்காட்டில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளான ஏரி சாலை, அண்ணா பூங்கா சாலை, படகு இல்ல சாலை போன்ற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஏற்காடு போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக குறிப்பாக கோடை விடுமுறையின் கடைசி நாள் என்பதனால் இன்று அதிக அளவில் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். பலவேல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.